முன்னொரு காலத்தில் ஊரில் ஒரு அரசன் வாழ்ந்து வந்தான். அவன் அதிகாலை எழுந்தவுடன் சூரியனை பார்த்து கண் விழிப்பது வழக்கம். இப்படி பழக்கம் வழக்கப்படுத்திக் கொண்டான் அரசன். ஒரு நாள் காலை எழுந்தவுடன் கண் விழித்து சூரியனை பார்க்கும் முன் ஒரு பிச்சைக்காரன் வாய்ப்படியில் யாசகம் கேட்க வந்தபோது மன்னனுக்கு துணுக்குற்று ஐயமுற்று, பிச்சைக்காரன் முன் கண் விழித்து விட்டேனே, சூரியனை பார்க்கவில்லாமல் என்று கோபப்பட்டு திரும்புகின்ற போது வாய்ப்படியில் தலையில் அடிபட்டு இரத்தம் விட்டு சொட்டு சொட்டாக ஒழுகிறது. தான் காயப்பட்டுவிட்டேனே என்று கோபப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய வாய்க்காலவர்கள் அழைத்து பிச்சைக்காரனை தூக்கிலிட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அந்த பிச்சைக்காரனும் கொஞ்சம் கூட சங்கடப்படாமல், சலனப்படாமல், வருத்தப்படாமல் கலகலவென சிரிக்க கோபப்பட்ட அரசன் கேட்டான், எதற்காக சிரிக்கிறாய் என்று கேட்டான். பிச்சைக்காரன் சொன்னான், இன்று நீங்கள் என்னை பார்த்து கண் விழித்தால் சிறி அடிபட்டது. ஆனால் நான் உங்களை பார்த்து கண் விழித்ததால் எனக்கு உயிரே போகப் போகிறது என்று சொல்லி சிரித்தான் அந்த பிச்சைக்காரன். அரசன் தன் தவறை உணர்ந்து தலைகுனிந்து தண்டனை ரத்து செய்யப்பட்டது. தைரியம் என்பது தன்னம்பிக்கையில் மறுபெயர். அது இல்லை என்றால் சமயத்தில் உயிரை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் போய்விடும். எதை இழந்தாலும் நாம் தன்னம்பிக்கை இழக்காதிருப்பது நல்லது. அன்பு நண்பர்களே, வணக்கம்.